அப்பாவுடைய இறப்பில் அப்பாவுடைய துக்கத்தில் கலந்து கொள்ள முடியாமல் நீட் தேர்வு எழுதிய மகள், அப்பா இறந்து போன பிணத்திற்கு மரியாதை செலுத்த முடியாமல் +2 தேர்வு எழுதிய மகள், அம்மா செத்து போன செய்தியை கேட்ட பிறகும் உருக்கத்தோடு +2 தேர்வு எழுதிய மகள் 600க்கு 590 எடுத்தால், இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது வீட்டில் உறவினர்கள் இறந்து போவாங்க, அந்த இறப்பை மனசுல வச்சுக்கிட்டு கண்ணீரோடு பரீட்சை எழுதக்கூடிய தமிழ்நாட்டு மாணவிகளுக்கு மத்தியில என் தங்கத்தை பாருங்க. எக்ஸாம் முக்கியமா விஜய் முக்கியமானா? எக்ஸாம் முக்கியமா விஜய் முக்கியமானா? எங்களுக்கு விஜய் தான் முக்கியம். எக்ஸாம் அது எப்ப வேணா எழுதிக்கலாம். அது எழுதுறோம், எழுதாம போறோம், குட்டிச்சவரா போறோம், என்னமோ போறோம். விஜயை பார்க்கறது தான் முக்கியம். இப்ப இன்னைக்கு விஜயை பார்க்கறதுனா நான் பார்க்க முடியாது, எப்பயாச்சும் தான் பார்க்க முடியும். அத்தி பூத்தார் போல எப்போ தான் பார்க்க முடியும். பரீட்சை அது எப்போனா எழுதிக்கலாம். செமஸ்டர் வச்சுக்கலாம், நம்ம வந்து எழுதிக்கலாம், இல்லை அரியர் வச்சுக்கலாம், இல்லை பாஸ் பண்ணாமல் போகலாம். எவனோ ஒருத்தன் காடு வெட்டி கம்மா சேர்த்து எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான். அவங்க அப்பா அம்மா படிக்க வைப்பாங்க. அதை பற்றி நமக்கு என்ன கவலை இருக்குது? பரீட்சையே எழுதலாம் போல, பள்ளிக்கூடமே போகலாம் போல, காலேஜே போகலாம் போல, விஜயை பார்த்தரணும். அது எப்படி அவருக்கு எப்படி இருக்குது, அது நல்லா இருக்கா, அது நல்லா இல்லையா, அது வருமா தேருமா தேராதா, அவரை பார்த்தரணும். ஒரு தடவை அவரை பார்த்துட்டா வாழ்க்கையில் எல்லாமே சரியாக வந்துடும் அப்படின்னுக்காக அந்த பிள்ளை சொல்லுது. உண்மையிலே இந்த பிள்ளையை பெற்ற பெற்றோர்களும் அந்த கல்லூரி பேராசிரியர்களும் அந்த கல்லூரியுடைய விரிவுரையாளர்களும் சின்ன வயசுலேருந்து பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நான் ராயல் சொல்லிட்டு போடுறேன். இது மாதிரி நிறைய பிள்ளைகளை உருவாக்குனீங்கன்னா தமிழ்நாடு உருப்படாம போயிடும். இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பையன்கிட்ட போய் அதே மாதிரி யூடியூபர் மைக்க நீட்டுறாப்புல. இந்த மாதிரி எத்தனை தொகுதியில் தாவேக்கா ஜெயிக்கும் அப்படின்னு யோசிக்காம அடிக்கிறாங்க. அதாவது இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டுடைய பூகோளவியல், தமிழ்நாட்டுடைய சட்டமன்றங்கள், பாராளுமன்றங்கள் எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கான். உண்மையில அதை நான் உண்மையில மிரண்டேன். ஐயோ, நம்ம என்னையா நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம், தற்கொலைன்றோம், தவிட்டு தற்கொலைன்றோம், கூமூட்டன்னு சொல்றோம், கொள்கையற்ற கோமாளிகள்னு சொல்றோம், நடிகை பின்னாடி போகக்கூடிய நாடோடி கூட்டம்னு சொல்றோம், ஒரு அயோக்கியமான கூட்டம்னு சொல்லிட்டு இருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுவான், அவன் வந்து மரத்து மேலே ஏறுவான், விஜய் பேசிட்டு இருக்கும்போது முத்தம் கொடுத்தாதான் இறங்குவான் அப்படின்னு சொல்றோம். குடிச்சு போட்டு காலையிலே போய் கிடப்பான், காலையில் 10 மணிக்கு வரணும், இரவே காத்து கிடப்பான், பள்ளிக்கூடத்துக்கு போகாம வேலை விட்டு போகாம இப்படி கிடப்பான் அப்படின்னு நினைச்சா அவன் அரசியல் தெளிவோட இருக்கான். அடிச்சாம்பாரு காட்டி 266 தொகுதியில் ஜெயிப்பார்னா, அதாவது உங்க அப்பன் தாமரப்பல்ல தலைமுழுங்கிற மாதிரி 266 தொகுதியில் விஜய் ஜெயிப்பார்னு சொன்ன அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டேன். விஜய் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு, அவர் ஜெயிக்க வச்சிருவான். ஒருத்தன் 266 தொகுதிங்கிறான், ஒருத்தன் எத்தனை தொகுதியில் ஜெயிப்பான்? தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் ஆயிடுவார் ப்ரோ. எத்தனை தொகுதி? 30 தொகுதியில் ஜெயிச்சிருவாப்ல. 30 தொகுதியில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவான்றான். இன்னொருத்தன் கேட்டா நிச்சயமாக அவர் ஜெயித்து எங்களுக்காக இந்த தேர்தலை அவர் முதலமைச்சராகி பாராளுமன்றத்தில் பேசுவார்னா சோழி முடிஞ்சிருச்சுடா.